அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ் மிராக்கள் இந்த குரான். அல்லாஹ்விற்காக செய்யப்படும் நன்மைகள் பூமியில் விதைக்கும் விதைகள் போன்றது. அதன் பலன்கள் அறுவடைகளாக நிச்சயமாக நம்மை வந்து சேரும். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு உண்மை சம்பவம். படித்ததில் பிடித்தது. இந்த வீடியோவை பாருங்கள். உணர்வு பூர்வமான உண்மை சம்பவம். ஹஜ் நிறைவடைந்து ஹாஜிகள் தத்தமது நாடுகளுக்கு திரும்பும் காலம். ஜித்தா விமான நிலையம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. தமது விமானத்தை எதிர்பார்த்து அருகருகில் உட்கார்ந்திருந்த இருவரின் உணர்வு பூர்வமான உரையாடல் இது. ஒருவர் மற்றவரிடம், என் பெயர் நாசிர், நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறேன். இத்துடன் 10 தடவைகள் ஹஜ் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு பாக்கியம் செய்திருக்கின்றான். நீங்கள் இதற்கு முன்னர் ஹஜ் செய்திருக்கிறீர்களா என்றார். சயீத் சற்று தயக்கத்துடன், இது என் முதல் ஹஜ். இறைவன் மீது ஆணையாக இதற்கு பின்னால் மிக பெரும் சரித்திரமே இருக்கிறது. நாசிர், அப்படி என்ன சரித்திரம் சொல்லுங்களேன் என்றார். சயீத், நான் தனியார் மருத்துவமனையில் பிசியோதெரபிஸ்டாக பணிபுரிகிறேன். ஹஜ் செய்வதற்காக பல வருடங்கள் தேவையான தொகையை சேர்த்தேன். குறித்த நாளில் பணத்துடன் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறும்போது நான் சிகிச்சை அளித்து வரும் ஊனமான ஒரு மாணவனின் தாயை கண்டேன். மிகவும் கவலையுடன் காணப்பட்டார். என்னை கண்டவுடன், உங்களது ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த வைத்தியசாலைக்கு நாங்கள் வருவது இதுதான் கடைசி தடவை என்று கூறினார். இதை கேட்டு நான் ஆச்சரியத்துடன், என் சிகிச்சையில் உங்களுக்கு திருப்தி இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர், அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் ஒரு தந்தையைப் போலல்லவா என் மகனை பார்த்து கொண்டீர்கள் என்றார். அப்போது நாசிர் குறுக்கிட்டு, ஆச்சரியமாக இருக்கிறதே, அப்படியானால் ஏன் அவ்வாறு கூறினார் என்று கேட்டார். சயீத், நானும் அந்த யோசனையுடன் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் இது பற்றி வினவிய போது, அவரின் கணவர் இருந்த தொழிலையும் இழந்துவிட்டார். தொடர்ந்தும் சிகிச்சைக்கான பணத்தை அவரால் செலுத்த முடியவில்லை என்ற விஷயம் தெரிய வந்தது. அதற்கு நாசிர் மிக கவலை, அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். சயீத் தொடர்ந்து வைத்தியசாலை பணிப்பாளரிடம், அந்த சிறுவனுக்கு இங்கு இலவச சிகிச்சை அளிக்க முடியாதா என்று கேட்டேன். அவர், இது தனியார் மருத்துவமனை, தொண்டு நிறுவனமல்ல என்று கூறி ஒரேடியாக மறுத்துவிட்டார். அங்கிருந்து நான் உடைந்த உள்ளத்துடன் மிக கவலையுடன் வெளியேறினேன். அப்போது என்னிடம் இருந்த ஹஜ்ஜுக்கான பணத்தை பார்த்து, அல்லாஹ்விடம், இறைவா, ஹஜ் செய்வதும் உனது நபியுடைய பள்ளியை தரிசிப்பதும் எந்த அளவுக்கு எனக்கு விருப்பமானது என்பது உனக்கு தெரியும். இருந்தும் ஹஜ் செய்வதை விட இந்த சிறுவனின் சுகத்துக்காக என் பணத்தை நான் கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு காசாளரிடம் சென்று அனைத்து பணத்தையும் அந்த சிறுவனிடம் 6 மாதத்திற்கான சிகிச்சைக்குரிய முன்பணமாக செலுத்திவிட்டேன். அப்போது நாசிரின் 2 கண்களிலிருந்தும் கண்ணீர் வடிந்தது. அல்லாஹ் உங்களுக்கும் உங்களை போன்றவர்களுக்கும் பரக்கத் செய்வானாக என்று கூறியவர், உங்களிடம் இருந்த அனைத்து பணத்தையும் நீங்கள் வழங்கிவிட்டீர்கள். அப்படியானால் உங்களால் எப்படி இந்த வருடம் ஹஜ் செய்ய முடிந்தது என்று கேட்டார். அதற்கு சயீத், அன்றைய தினம் வீட்டுக்கு கவலையுடன் திரும்பினேன். ஆனால் உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பியிருந்தது. அன்றிரவு நான் ஹஜ்ஜில் இருப்பது போலவும், மக்கள் எனக்கு சலாம் கூறி உங்கள் ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று பிரார்த்தனை செய்வது போலவும் கனவு கண்டேன். தூக்கத்திலிருந்து எழுந்தேன். வழமைக்கு மாற்றமான ஒரு சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன். அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்திய அந்த நேரம் தொலைபேசி ஒலிக்க ஆரம்பித்தது. வைத்தியசாலை பணிப்பாளர், எமது வைத்தியசாலையின் உரிமையாளர் ஹஜ் செல்வதற்கு விரும்புகிறார். அவருடன் ஒரு பிசியோதெரபிஸ்டும் கட்டாயம் செல்ல வேண்டும். அதனால் உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன், நீங்கள் போகிறீர்களா என்று கேட்டார். இதை கேட்டு நான் அடைந்த ஆனந்தம், அல்லாஹ் அவன் மிக பெரியவன், அவனுக்கு நன்றி கூறி சுஜூத் செய்தேன். அல்லாஹ் எனக்கு ஒரு செலவும் இல்லாமல் ஹஜ்ஜை நிறைவேற்ற பாக்கியம் அளித்தான். அல்ஹம்துலில்லாஹ். அத்தோடு வைத்தியசாலை உரிமையாளருக்கு என்னுடைய சேவை மிகவும் பிடித்ததன் காரணமாக கொடுப்பனவு ஒன்றையும் தந்தார். நான் அவரிடம் அந்த ஏழை பெண்ணுடைய விஷயத்தை கூறி வைத்தியசாலையில் இலவசமாக சிகிச்சை அளிக்குமாறு வேண்டிக் கொண்டேன். உடனடியாக ஃபோன் மூலம் ஏற்பாடு செய்தார். அத்துடன் வேலை இழந்த அந்த ஏழைப்பெண்ணின் கணவருக்கு தன்னுடைய மற்றொரு நிறுவனத்தில் வேலையும் வழங்குமாறு ஃபோன் மூலம் உரியவர்களுக்கு உத்தரவிட்டார். அது மட்டுமல்ல, சிகிச்சைக்காக நான் கொடுத்த பணத்தை திருப்பியும் கொடுக்குமாறு ஏவினார். பார்த்தீர்களா இறைவனுடைய உயரிய கருணையை, அவனுடைய அன்பை. இதை கேட்டுக்கொண்டிருந்த நாசிர் எழுந்து சயீதுடைய நெற்றியில் முத்தமிட்டு, இன்றைய தினம் நான் உணரும் வெட்கத்தை போன்று நான் என்றும் உணர்ந்ததில்லை. அவமானத்தையும் உணர்கிறேன். 10 தடவைகள் ஹஜ் செய்து பெரும் விஷயத்தை சாதித்து விட்டேன் என்றும், ஒவ்வொரு ஹஜ்ஜின் பிறகும் அல்லாஹ்விடில் என்னுடைய அந்தஸ்தை உயர்ந்திருக்கின்றது என்றும் நினைத்து கொண்டேன். ஆனால் நீங்கள் இப்போது செய்திருக்கக்கூடிய இந்த ஹஜ் என்னுடைய 10 ஹஜ்ஜை விட 1000 மடங்கு சிறந்தது என நான் உணர்கின்றேன். ஹஜ்ஜுக்காக நானாக வந்திருக்கின்றேன், உங்களையோ அல்லாஹ் அழைத்து வந்திருக்கின்றான் என்று கூறி கண்ணீருடன் விடை பெற்றார். அல்லாஹுக்காக நாம் செய்யப்படும் நன்மைகள் பூமியில் விதைக்கும் விதைகள் போன்றது. அதன் பலன்கள் அறுவடைகளாக நிச்சயம் நம்மை வந்து சேரும். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து நம் துக்கங்களையும் கவலைகளையும் அவனிடம் எடுத்து கூறி பொறுப்பு சாட்டுங்கள். அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்க, சேனல் வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.